ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதிலே சந்தோஷம். இன்றைக்கும் மத்தேயுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியிலே நாம் எப்படியாய் வாசிக்கிறோம். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். யாரிடத்திலே சொல்லுகிறார்? சீமோன் பேதுருவின் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கீழே பேசி வரும்போது சீமோன் பேதுருவின் மேல இருக்கிற அழைப்பையும் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் குறித்து கர்த்தர் பேசி, அதற்கு பின்பாகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. ஒரு ஆச்சரியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது பல யோசனைகள் இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு உண்டாக வேண்டும். பல கேள்விகள் இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு உண்டாக வேண்டும். பரலோகத்திற்கு ஒரு கதவு இருக்கிறதா? அந்த கதவுக்கு ஒரு பூட்டு இருக்கிறதா? அந்த பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கிறதா என்கிற ஏராளமான கேள்விகள் இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்கு உண்டாகும். இப்போ பரலோகத்துல என்ன பொக்கிஷம் இருக்கிறது? பரலோகத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு ஒரு திறவுகோலை கொண்டு திறக்க வேண்டிய காரியம் உண்டா? அந்த வாசலை நாம் திறக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க முடியுமா? அல்லது அங்க பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு இலவசமானதா? அல்லது நாம் ஏதாவது விலைக்கரையம் செய்து அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்கிற ஏராளமான கேள்விகளோடு கூட நாம் இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போமே ஆனால் 3.5 ஆண்டுகள் தான் நாம் சபையிலே சத்தியத்தை வாங்கி சத்தியத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களிலே நாம் விசுவாசிகளாய் வளர வேண்டிய காலங்கள். 3.5 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒவ்வொருவரும் கட்டாயமாய் சீசர்கள் ஆக்கப்பட்டு இருக்க வேண்டும். சீசர்கள் என்றாலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறவர்கள் என்று சொல்லி. அப்போ நாம் சபைக்கு போகிறோம் வருகிறோம் என்றால் சபையிலே நாம் எவ்வளவு ஆண்டுகள் போய்கொண்டிருக்கிறோம்? நாம் இன்றைக்கு என்ன ஸ்தானத்தில் இருக்கிறோம்? இன்றைக்கும் நாம் விசுவாசிகளாகவே இருப்போமே ஆனால் அது நாம் வளராததற்கு அடையாளமாய் இருக்கிறது, தேராததற்கு அடையாளமாய் இருக்கிறது. நாம் தேர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். விசுவாசி என்கிறதான நிலையிலிருந்து நாம் சீசர்களாய் தேர வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். தேறின ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன் என்று சொல்லி. பரலோகத்திலே நமக்கு சமாதானம் என்கிற காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் என்கிற காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாகி இருக்கிறது. ஆகவே பலன் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாக பரலோகத்தின் திறவுகோலை கொண்டு நாம் பரலோகத்தை திறக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பரலோகத்தை திறக்கும் போதெல்லாம் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கலாம். பரலோகத்தை எப்பொழுதெல்லாம் நாம் திறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தினுடைய மேன்மையை நாம் பெறுகிறவர்களாய் இருக்கலாம். ஆகவே இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிற இந்த பரலோகத்தின் திறவுகோலை கொண்டு ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நாம் திறந்து 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 பரலோகம் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நம் மூலமாய் அநேகருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு என்னோடு கூட இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் சீசர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். உங்கள் கரங்களில் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தின் திறவுகோலையே கொடுத்திருக்கிறார். நம்ம பரலோகத்தை திறக்க முடியும். நம்ம கைகளில் இருக்கிற தாவீதின் திறவுகோலை கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த திறவுகோலை கொண்டு நாம் பரலோகத்தை திறக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்தரிக்க முடியும். நாம் மட்டுமல்ல, நம் மூலமாய் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். என் மேல இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நீர் பரலோகத்துல எனக்கு கொடுத்திருக்கிற அந்த திறவுகோலின் அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரே, இந்த பூமியில நான் கட்ட வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் உண்டப்பா. கட்டவிழ்க்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் உண்டு ஆண்டவரே. நான் கட்டப்பட வேண்டிய பில்டிங் ஆண்டவரே, இந்த பூமியில ஒரு கூட்டத்தை, ஒரு இனத்தை, ஒரு சமுதாயத்தை தேவனுக்கு நேராய் கட்ட வேண்டிய காரியம் உண்டு ஆண்டவரே. அவைகளை செய்யவும், அதே போல கட்டவிழ்க்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை, இடிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் உண்டு. அவைகளை எல்லாம் இடிக்கவும்
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த பரலோகத்தின் திறவுகோல்களை கரங்களில் பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே கட்ட வேண்டியவைகளை கட்டவும், கட்டவிழ்க்க வேண்டியவைகளை கட்டவிழ்க்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அது குடும்பங்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய எதிர்காலங்களுக்கும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே உங்கள் கரங்களிலே பரலோகத்தின் திறவுகோல்கள் உண்டு. சோர்ந்து போகாதீங்க. God bless you. God bless you.